கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2024ஆம் ஆண்டிலும் நம்முடைய ஆண்டவர் கடந்த 6 மாத காலங்கள் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து இந்த 7வது மாதத்தையும் காண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கடந்த 6 மாதங்கள் ஆண்டவர் நமக்கு நல்ல ஜீவன் தந்து, சுகம் தந்து, பலன் தந்து, தேவைகளை எல்லாம் சந்தித்து கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் நம்மை நடத்தி இருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த புதிய மாதத்தையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. குறிப்பாக இந்த ஆண்டிலும் கடவுள் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார். இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இரட்டிப்பான நன்மையினால் நிரப்புவேன் என்பது. அவ்விதமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அநேக ஆசீர்வாதங்களை, அநேக நன்மைகளை நாம் காண செய்து கர்த்தர் மட்டும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அவர் இனிமேல் நடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வாக்குத்தத்தத்தை மையமாய் வைத்து நாம் ஒவ்வொரு மாதமும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். எப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் கொடுக்கிறார், யாருக்கு ஆண்டவர் நன்மைகளை கொடுக்கிறார் என்பதை குறித்து தான் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி அதை நாம் தியானித்து அந்த வசனங்களின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த 7வது மாதத்திலும் கடவுள் நமக்கு தருகின்ற வாக்குத்தத்தத்தை நாம் ஜெபத்தோடு கூட நாம் தியானிப்போம். நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த மாதத்திற்கென்று நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்த வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவோ. இந்த வசனத்தின் அந்த 2வது பகுதியை இந்த நாளில் நம்முடைய வாக்குத்தத்தமாய், இந்த மாதத்திற்காக கடவுள் கொடுக்கிற வாக்குத்தத்தமாய் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவோ. இந்த ஆண்டு ஒரு நன்மையின் ஆண்டு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை காண ஆண்டவர் உதவி செய்து கொண்டு வருகிறார். அநேக நன்மைகளை நாம் சுதந்திரித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அநேக நன்மைகள் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கின்றது. கர்த்தர் அந்த நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மாதத்திலும் ஆண்டவர் பாருங்க எப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். இல்லை என்று சொன்னால் யாருக்கு ஆண்டவர் அந்த நன்மையை கொடுக்கிறார் என்பதை குறித்து இங்கே அழகாக தேவன் வாக்கு பண்ணுகிறார். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவோ. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மை செய்யக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவைகள் வரும்போது, நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது நாம் மனிதர்களிடத்திலே பல காரியங்களை போய் சொல்லுகிறோம். அவர்களிடத்திலே உதவிகளை நாம் கேட்கிறோம், அவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவரிடத்திலே பல நேரங்களிலே நாம் வேண்டிக் கொள்வது இல்லை. மனிதர்கள் எல்லாரும் கைவிடப்படக்கூடிய சூழ்நிலையில தான் நாம் ஆண்டவரை தேடி போகிறோம். கடவுளுடைய சமூகத்திலே நாம் வேண்டுதல் செய்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே என்ன குறைகள், என்ன தேவைகள் வந்தாலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்யக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கடவுளுடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு அழகாய் வேதம் சொல்லுகிறது: தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்ளக்கூடிய அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மையானவைகளை ஆண்டவர் கொடுப்பார். அதுக்கு அழகாக இந்த முந்தின வசனங்களிலே அழகாக ஒரு உதாரணத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அங்கே இயேசு சொல்லுகிறார்: கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லிவிட்டு ஒரு ஓமையாய் ஆண்டவர் ஒரு அருமையான சம்பவத்தையும் சொல்லுகிறார். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது: உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ. அடுத்த 10வது வசனம் சொல்லுகிறது: மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்திலே எதை கேட்கிறதோ அந்த கேட்கிற பிள்ளைகள் கேட்கிறதையும் நன்மையானதை கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் விரும்புவார்கள். அதை தான் இங்கே இயேசு அழகாக குறிப்பிடுகிறார். ஒரு பிள்ளை
தன்னுடைய தகப்பனிடத்திலே வந்து அப்பத்தை கேட்டால் அந்த பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானோ? நிச்சயமாய் கொடுக்க மாட்டான். இல்லை மீனை கேட்டால் அவருக்கு பாம்பை கொடுப்பானோ? நிச்சயமாய் கொடுக்க மாட்டான். அப்போ பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்திலே பொல்லாத பெற்றோராகிய பொல்லாத மனிதர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு எது நல்லதோ எது தேவையோ அதை கொடுக்க விரும்புகிறோம். அப்ப நம்முடைய ஆண்டவர் அதைவிட மேலானவர், தகப்பனை காட்டிலும் அன்பு வைத்திருக்கிறவர், தகப்பனை விட நம்மை நேசிக்கிறவர். அப்போ இந்த உலகத்திலே பொல்லாதவர்களாகிய தகப்பன்மாரே நல்ல ஈவுகளை கொடுப்பார்கள் என்று சொன்னால் நம்முடைய பரமபிதா நம்முடைய தேவன் அதை காட்டிலும் நமக்கு நன்மையானதை தருவது அதிக நிச்சயம். ஆகவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பரமபிதா நீங்கள் உங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான நன்மையை உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்ம என்ன வேண்டும் என்றாலும் சரி ஆண்டவரிடத்தில் நம்ம வேண்டிக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் வேண்டுதலை விட்டு விடுகிறோம், மறந்து விடுகிறோம். தேவனை நோக்கி பார்க்க மறந்து போய் விடுகிறோம். எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரியத்திற்கும் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்யும் போது கடவுள் நிச்சயமாக நமக்கு வேண்டிய நன்மைகளை ஆண்டவர் தருவார். ஒரே ஒரு சம்பவத்தை இந்த நாளில் நான் வைத்து, ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்திலே வேண்டிக் கொண்ட காரியம், ஆண்டவர் அவன் வேண்டிக் கொண்டதை கொடுத்தார் என்று சொல்லியும் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். 1 நாளாகமங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது யாபேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த யாபேசை குறித்து பார்க்கும்போது பாருங்க, அவருடைய பெற்றோரால் கைவிடப்பட்டவன். அவருடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போது நான் இவனை துக்கத்தோடு கூட பெற்றேன் என்று சொல்லிதான் அவனுக்கு யாபேஸ் என்று சொல்லி பெயரிடுகிறார். பாருங்க, அப்ப வேதனையோடு துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி பெற்றவர்களே அவனுக்கு பெயரிடுகிறார், யாபேஸ் என்று சொல்லி பெயரிடுகிறார்கள். ஆனால் அந்த யாபேஸ் ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். சில காரியங்களுக்காக அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நீங்கள் அந்த 10வது வசனத்தின் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகின்றது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்ளுவதில் நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஆண்டவர், நன்மையானவைகளை தரக்கூடிய, அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளக்கூடிய எந்த பிள்ளைக்கும், எப்பேற்பட்ட மகனுக்கும் மகளுக்கும் கடவுள் நன்மை செய்யக்கூடிய ஆண்டவர். பாருங்க, இந்த யாபேஸ் தேவனிடத்திலே வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அவருடைய வேண்டுதலின்படி ஆண்டவர் அவனுக்கு நன்மை செய்தார். அவன் சில காரியங்களுக்காக ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுகின்றான். என்ன வேண்டிக் கொள்ளுகிறான் பாருங்க. முதலாவது அவருடைய வேண்டுதல் என்ன? தேவரீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்றைக்கு அன்பான தேவ நம்முடைய வாழ்க்கையிலும் பல வேண்டுதல்கள் இருக்கலாம். இந்த யாபேசுடைய வேண்டுதல் நம் எல்லாருக்கும் முன்பாக இருக்கிறது, ஒரு உதாரணமாக இருக்கிறது. யாபேஸ் தனக்கு என்ன வேண்டுமோ அதை ஆண்டவரிடத்திலே அவன் கேட்டான், அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அவருடைய வேண்டுதல் என்ன? ஆண்டவரே, முதலாவது நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய வேண்டுதல் அதுதான். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம் ஒவ்வொருடைய வேண்டுதலும் நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த யாபேசுடைய வேண்டுதல்படி ஆண்டவர் அவனுக்கு நன்மை செய்தார். அவனுடைய வேண்டுதலை ஆண்டவர் அவனுக்கு அருளினார். அருளினபடியினால்தான் நீங்க வாசிக்கும் போது, அந்த 9வது வசனத்தை வாசிக்கும் போது, யாபேஸ் தன் சகோதரியை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கனம் பெற்றவனாய் இருந்ததற்கு காரணம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டபடி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு நன்மை செய்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வேண்டும்? நம்முடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி நமக்கு நன்மையானதை தரக்கூடிய ஒரு ஆண்டவர் உண்டு. பரமண்டல ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத தகப்பன்மார்களே நமக்கு நல்ல ஈவுகளை தர அறிந்திருக்கும் போது, நம்முடைய தேவன் நமக்கு நன்மையானவைகளை, தமிழத்தில் வேண்டிக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம். நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். யாபேசை போல ஜெபம் பண்ணணும், யாபேசை போல வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வேண்டும்? ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. ஆண்டவர் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகின்ற ஆசீர்வாதத்திலே உங்களுக்கு நன்மையானதை கர்த்தர் தருவார். எது நன்மை என்று ஆண்டவர் அறிந்து தருவார்.
அது ஒரு நாளும் சந்தேகம் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, எது உங்களுக்கு வேண்டும், எது உங்களுக்கு ஆசீர்வாதம், எது உங்களுக்கு நன்மை என்பதை அறிந்து தேவன் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஆகவே யாபேசுடைய வேண்டுதல் அதுதான். முதலாவது வேண்டுதல், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னைக்கு நாமும் அவ்விதமாய் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். யாக்கோபு ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டார். இடத்திலே கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார், அவரை ஆசீர்வதித்தார். 2 அவரை சொல்கிறார், வெறுங்கையோடு போன என்னை 2 பரிவர்த்தனைகளோடு திரும்பி வர பண்ணினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தரக்கூடிய ஆண்டவர். அது ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு பெரிய நன்மை. நீங்களும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் உங்களுடைய வேண்டுதலை ஆண்டவர் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக யாபேஸ் ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே என் எல்லைகளை பெரிதாக்கும். என்னுடைய எல்லைகள் பெரிதாக வேண்டும், என்னுடைய எல்லைகள் விஸ்தாரமாக வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஒரு குறுகிய எல்லைக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு சின்ன ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் அந்த நெருக்கத்தை மாற்றி நம்மை விசாலமாக வைக்கக்கூடிய ஆண்டவர். நம்முடைய எல்லைகளை அவர் பெரிதாக்கக்கூடிய ஆண்டவர். என அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, யாபேசுடைய வேண்டுதல் அதாக தான் இருந்தது. இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதிலே நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஆண்டவர். முதலாவது யாபேஸ் வேண்டிக் கொண்டான், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டபடியே அவனை ஆசீர்வதித்தார். இரண்டாவது யாபேஸ் வேண்டிக் கொள்ளுகிறான், ஆண்டவரே என் எல்லைகள் பெரிதாக வேண்டும், என் எல்லைகள் பெரிதாக வேண்டும். என் எல்லைகள் என்னுடைய சமாதானத்தின் எல்லைகள், என்னுடைய குடும்பத்தின் எல்லைகள், என்னுடைய ஆசீர்வாதத்தின் எல்லைகள், என்னுடைய தொழிலுடைய எல்லைகள், ஆண்டவரே எல்லாவற்றிலும் விரிவாக்கம் வேண்டும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டபடியே கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்தார். என கண்மான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு குறுகிய வாழ்க்கை, ஒரு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்யுங்க. ஆண்டவரே என்னுடைய எல்லைகள் பெரிதாகட்டும் ஆண்டவரே கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் பொல்லாதவர்களாகிய மனுஷர்களை நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்முடைய பரமபிதா நமக்கு வேண்டிய நன்மையை கொடுப்பது அதிக நிச்சயம் ஆண்டவர் செய்வாருங்க. உடைய எல்லையை பெரிதாக்குவார், விசாலமாக்குவார், விஸ்தாரமாக்குவார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவ சமூகத்திலே வேண்டுதல் செய்வது ஒன்றுதான். ஆண்டவரே என் எல்லை பெரிதாக்கு. யாபேசை போல ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய எல்லைகள் விஸ்தாரமாகட்டும், நெருக்கப்பட்ட சூழ்நிலைகள் மாறட்டும், ஒரு விரிவான ஆசீர்வாதம், விரிவான நன்மைகள், விஸ்தாரமான நன்மைகள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில பெருகட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்கும் போது கர்த்தருடைய எல்லைகளை ஆண்டவர் பெரிதாக்க பண்ணுவார். மூன்றாவதாக யாபேஸ் ஆண்டவருடைய சமூகத்திலே வேண்டிக் கொண்ட காரியம் என்ன? உமது கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவ கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். தேவ கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை நோக்கி நம்ம வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளை நோக்கி, ஆண்டவரே உங்க கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கும் என்று சொன்னால், அவருடைய கரம் நம்மை தாங்கக்கூடிய கரம், அவருடைய கரம் நம்மை பாதுகாக்கக்கூடிய கரம், அவருடைய கரம் நம்மை அரவணைக்கக்கூடிய கரம் அவருடைய கரம். ஆகவே அந்த கரம் நம்மோடு கூட இருக்கும்போது நிச்சயமாக அநேக நன்மைகள் நமக்கு உண்டு. தேவ கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். யாபேஸ் அதற்காக தான் வேண்டுதல் செய்தான். ஆண்டவரே உடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும், உடைய கரத்தை என்னை விட்டு நீர் எடுத்து விடக்கூடாது ஆண்டவரே. அவர் வேண்டிக் கொண்ட காரியம் தான். ஏன்னா ஆண்டவருடைய கரம் என்னோடு கூட இருக்கும்போது நிச்சயம் எனக்கு நன்மைகள் உண்டு, எனக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு, எனக்கு பாதுகாவல் உண்டு, எனக்கு உயர்வு உண்டு என்று சொல்லி யாபேசுக்கு தெரியும். ஆகவேதான் அவன் அப்படி ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே உமது கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டபடி அவனுக்கு அருளினார். ஆண்டவருடைய கரம் யாபேசோடு கூட இருந்தது, யாபேசோடு கூட இருந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கும் தேவ கரம் உங்களோடு கூட இருக்க வேண்டுமா? ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்க, ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்க. அப்பா உங்க கரம் என் மேல இருக்கட்டும், அப்பா உங்க தாங்கக்கூடிய கரம், உங்க உதவி செய்யக்கூடிய கரம், என்னை சுமக்கக்கூடிய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் வேண்டிக் கொள்ளுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய கரம் நிச்சயம் உங்களோடு கூட இருக்கும். அது ஒரு பெரிய நன்மை. கடைசியாக இங்கே யாபேஸ் வேண்டிக் கொண்ட காரியம் என்ன தெரியுமா? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும். தீங்கு, இன்னைக்கு நாம் வாழக்கூடிய உலகம் பல தீங்கு நிறைந்த உலகம். இன்னைக்கு நாம் உலகத்திலே ஒவ்வொரு நாளும் மோசமான சம்பவங்களை நாம் கேள்விப்படுகிறோம். அவன் எவ்வளவு தீமையான ஒரு காலகட்டத்தில்
எவ்வளவு தீங்கான ஒரு சூழ்நிலை நாம் இருக்கிறோம் என்பதை இவைகளெல்லாம் நமக்கு சுட்டி காட்டி கொண்டு வருகிறது. ஆனால் இந்த நாட்களில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட தீமைகளை காண்கின்ற கேட்கிறதான நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். ஆண்டவரே, இந்த தீங்கு ஒன்றும் எங்களை அணுகக்கூடாது, இந்த தீங்கு ஒன்றும் எங்களை சேதப்படுத்தக்கூடாது, இந்த தீங்கு ஒன்றும் எங்களை ஒன்றும் செய்யக்கூடாது. யாபேஸ் சோமனமனாக, ஆண்டவரே, இந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். உலகத்தின் எல்லா தீமைகளுக்கும் சங்கீதக்காரன் சொல்வது கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சொல்லி அங்கே சங்கீதத்தை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொரு விதமாய் வேண்டுதல் செய்ய வேண்டும். ஆண்டவரே, எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தக்கூடாது, எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கி காத்தருளும் ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வேண்டுதலின்படி உங்களுக்கு நன்மை செய்வார். யாபேஸ் அவ்விதமாய் வேண்டுதல் செய்தான். வேதம் சொல்லுகின்றது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என கண்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதற்காக வேண்டிக் கொண்டாலும் தேவன் உங்களுக்கு அதை அருள் செய்வார். அது ஆண்டவர் நன்மை, ஆண்டவர் செய்யக்கூடிய நன்மை. இயேசு சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய உங்கள் தகப்பன்மாரே உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவோ? தேவன் நன்மை செய்யக்கூடிய ஆண்டவர். இது நன்மையின் ஆண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார். என கண்மான தேவ பிள்ளைகளே, எங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க. கடவுளுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் செய்யுங்க. ஒவ்வொரு சமயம் வாய்க்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்யுங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக வேண்டுதல் செய்யுங்க. உங்க பாதுகாப்பிற்காக வேண்டுதல் செய்யுங்க. உங்களுடைய எல்லைகள் விரிவாகும்படியாக வேண்டுதல் செய்யுங்க. எந்த தீங்கும் உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல இருக்கும்படியாக நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்து கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் உங்களை நடத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இறைவன் தாமே இந்த திருவார்த்தைகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, அருமையான நாளிற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய மாதத்திற்காக கடவுளை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். சென்று போன நாட்கள், சென்று போன மாதங்களில் எல்லாம் எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தினீர். அதற்காக நன்றி. ஒரு புதிய மாதத்தையும் காண கிருபை செய்திருக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இந்த ஆண்டு ஒரு நன்மையின் ஆண்டா. ஆண்டவரே, யாருக்கு நன்மை, எப்படிப்பட்ட நன்மைகள் என்பதை குறித்து கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் எங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதத்திலும் ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே ஆண்டவரே, பரலோகத்தின் ஆண்டவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவோ என்று வேதம் சொல்லுகிறது. சுவாமி, உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் நன்மை செய்யக்கூடிய ஆண்டவர். இதோ இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகின்ற பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார்களோ அதெல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மை செய்வீராக. யாபேஸ் தேவ சமூகத்தில் வேண்டிக் கொண்ட காரியங்களில அவனுக்கு அவருடைய வேண்டுதலின்படி அவருக்கு நன்மை செய்த ஆண்டவர் அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றி என் ஆண்டவர் நன்மை செய்வீராக. யாபேஸ் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்ட நன்மைகளை போல நாங்களும் கேட்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, ஆமாண்டவரே, இந்த உலக ஆசீர்வாதங்கள், பரலோக ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பீராக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கும். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் ஒருவேளை ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகளை இருக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லைகள் குறுகினதாக இருக்கலாம். ஆண்டவரே, கர்த்தர் விசாலத்தை கட்டளையிடுகின்ற ஆண்டவர், விஸ்தாரத்தை கட்டளையிடுகின்ற ஆண்டவர். ஆண்டவரே, எங்களுடைய எல்லைகளை விரிவாக்கும். ஆண்டவரே, எங்களுடைய எல்லைகள் பெரிதாகட்டும். எங்களுடைய எல்லா எல்லைகளும், எங்களுடைய வாழ்வின் எல்லைகள், ஆண்டவரே, எங்களுடைய சமாதான எல்லைகள், ஆண்டவரே, எங்களுடைய வருமானங்களுடைய எல்லைகள், ஆண்டவரே, எல்லா எல்லைகளையும் தேவன் பெரிதாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதோடு கூட யாபேஸ் வேண்டிக் கொண்டானே, ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமாப்பா, உங்க கரம் உங்க பிள்ளைகள் ஒவ்வொரு மேல இருக்கட்டும் சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களை தாங்கக்கூடிய கரம், எங்களை பலப்படுத்தக்கூடிய கரம், எங்களை அரவணைக்கக்கூடிய கரம் உடைய கரம். ஆண்டவரே, அந்த கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருக்கும்படியாக அடியேன் வேண்டிக் கொள்ளுகிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீர் வேண்டுவதை அருளுகின்ற ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ கரம் நன்மையாய் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எல்லாவற்றுக்கும் மேலாக யாபேஸ் வேண்டிக் கொண்ட காரியம், ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரணும் என்று வேண்டிக் கொண்டான். ஆமான்பா, இந்த நாட்களிலே உலகத்தில் எவ்வளவு பயங்கரமான தீமைகள் ஆண்டவரே எங்களை சுற்றிலும் எங்களை நெருக்கி பல தீமைகள் இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேள்விப்படுகின்ற செய்திகள் ஆண்டவரே, நாங்கள் காண்கின்ற காரியங்கள் எவ்வளவு தீமையான ஒரு சூழ்நிலையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது சுவாமி. அப்படிப்பட்ட எல்லா தீமைகளிலும் கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்மணி போல காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. யாபேசுடைய வேண்டுதலை கேட்டு அவருக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை செய்த ஆண்டவர், ஆண்டவரே நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் எங்களுடைய வேண்டுதலையும் கேட்ட ஆண்டவரே, பரமபிதா ஆண்டவரே நன்மையானவைகளை நீர் செய்வீர் ஆண்டவரே. செய்வது அதிக நிச்சயம் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆண்டவர். நம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நன்மை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தருவீராக, நல்ல பாதுகாவலையும் பராமரிப்பையும் தருவீராக. தொழில் செய்யக்கூடிய பிள்ளைகளுடைய தொழிலை ஆசீர்வதிப்பீராக, வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளுடைய வேலைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய படிப்பை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, பிரயாணப்படக்கூடிய பிள்ளைகளுடைய பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எல்லா நிலைகளிலும் கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும், நீர் வழி நடத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் பரமபிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் ஆண்டவருடைய இரக்கமுள்ள பாதுகாவலுக்கும் பராமரிப்பு உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இப்போது நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமாம் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இடத்திலும் பாதுகாவலும் பராமரிப்பு வழிநடத்தலும் நம்மளோட விசேஷமாய் இந்த மாதத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரை இன்றும் என்றும் உள்ள சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.